அத்தியாயம் 9. அந்த ஒன்றுடன் இணைதல். பிரபஞ்சம் அல்லது ஜகம் என்பது இறைவனால் அவருள் இருந்து சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால் அவரே பிரபஞ்சத்தின் பொருளும் சிருஷ்டிகர்த்தாவும் ஆவர். அதன் விளைவாக அவர் பூர்ணமானவர், அதாவது பரிபூரணன். சிருஷ்டியும் பூர்ணமானது, தனிப்பட்ட ஆத்மாவும் கூட பூர்ணமானது. ஆகையால் பல பூர்ணமானவை உள்ளன. கடவுள் தன்னிலிருந்து பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினார் என கூறும்போது, எவ்வாறு கடவுள் இந்த சுவர்களாக, இந்த மேஜைகளாக ஆக முடியும் என்று சந்தேகம் இயற்கையாக எழலாம். கடவுள் பரிசுத்தமானவர். அவ்வாறு இருக்க அவர் எவ்வாறு அந்த அசுத்த பொருட்களாக இருக்க முடியும் என்று இன்னும் ஒரு சந்தேகம் சிலர் மனதில் மிக முக்கியமாக தோன்றலாம். விடைகளை நாம் தேடுவோம். மனிதன் ஆதாரத்தில் ஆத்மா தான் எனினும் அவன் இந்த உடல் என்ற கூட்டினுள் உள்ளான், இல்லையா? ஒருவித கண்ணோட்டத்தில் உடலிலிருந்து அவன் தனியாக இல்லை, அப்படித்தானே? அப்படி இருந்தும் கூட மனிதன் தான் இந்த உடல் அல்ல, தன் உண்மை இதிலிருந்து வேறுபட்டது. முன்னர் குழந்தையாயிருந்ததும் தானல்ல, இப்போது கிழவனாக இருப்பதும் தானல்ல, ஆணல்ல, பெண் அல்ல. ஆயினும் குழந்தை பருவத்தில், சிறுவனாக இருந்த பருவத்தில், நடுத்தர வயதில், கிழவனாயுள்ள போது ஆண் பெண் என்ற எல்லா படிகளிலும் எல்லா மாற்றங்களிலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றான். அதே போன்று பிரபஞ்சமும் எல்லா சிருஷ்டியும் இறைவனது கோடி கோடி உடல்களே. அவர் இதெல்லாமாகவும் இதெல்லாவற்றிலும் இருக்கிறார். ஆயினும் அவர் மாற்றமில்லாதவர், நித்தியமானவர். இயற்கை மாற்றத்திற்குள்ளானபடி இருக்கும். ஆத்மாவும் கூட சுருங்கலாம், விரியலாம், மலரலாம், வாடலாம், ஒளியுடன் விளங்கலாம் அல்லது மங்கலாம். தீய செயல்கள் அதன் ஒளியை மேகமென மூடி சிறப்பை குறைக்கலாம். அதன் உள்ளே உள்ள உண்மையும் ஞானமும் தீய எண்ணங்கள் செயல்களால் மறைக்கப்படலாம். எந்த செயல்களும் பயிற்சிகளும் ஆத்மாவின் இயற்கையான ஒளியை விளக்க வைக்கின்றனவோ அவை நல்லது என அறியலாம். ஆத்மா முதலில் தலைப்படாது இருக்கிறது, ஆயினும் பின்னர் அது வரையறுக்கப்பட்டதாக தெரிகிறது. நல்ல காரியங்கள் செயல்பாடுகளினால் அதன் பரந்த, விரிந்த, வரையறையற்ற தன்மை மீண்டும் ஏற்படும். ஒரு வித்தியாசமின்றி ஒவ்வொருவருக்கும் இந்த மாற்றமடையும் சந்தர்ப்பம் உண்டு. காலம் சென்று முதிர்ச்சி அடைந்த நிலையில் எல்லாரும் இதில் வெற்றி அடைந்து பந்தத்திலிருந்து விடுபட்டு வரையறையற்ற நிலையை அடையலாம். ஆனால் பிரபஞ்சத்திற்கு முடிவில்லை. அது நித்தியமானது, அழிக்க முடியாதது. இதுவே இந்தியாவின் இரண்டாவது தத்துவம் கூறும் விளக்கம். முதற்கூறியது துவைதம், இரண்டாவது விசிஷ்டாத்வைதம் அல்லது சிறப்பு அத்வைதம். இது ஆன்மீக விசாரணையில், அனுபவத்தில் ஒரு உயர்ந்த நிலை. அது இறைவன், ஆத்மா, இயற்கை என்ற மூன்றினை கூறி அவை மூன்றும் ஒன்று சேர்வதை பற்றி அறிவிக்கிறது. பிரபஞ்சமானது கடவுளினால் தயாரிக்கப்பட்டு இயக்கப்படும் ஒரு பிரம்மாண்டமான யந்திரமென துவைதிகள் கூறுகின்றனர். விசிஷ்டாத்வைதிகள் கடவுளால் ஊடுருவப்பட்டு நிறைந்திருக்கும் ஒரு பொருளாக அறிவிக்கின்றனர். ஆயினும் அத்வைதிகள் பிரபஞ்சத்திற்கு வெளியில் கடவுள் இல்லை, அவரே பிரபஞ்சமாவார், இருப்பவை அனைத்தும் அவரே என்று அழுத்தமாக அறிவிக்கின்றனர். கடவுளை தவிர வேறெதுவும் இல்லை, இரண்டாவதாக எதுவும் இல்லை. இந்த உண்மையை அனைவரும் ஒத்துக்கொள்ளுகின்றனர். இதுவே மிக உயர்ந்த உண்மை. ஆத்மாதான் இறைவன் என்றும், பிரபஞ்சம் அவர் வாழும் உடல் என்றும், அதை அவர் இயக்கி வைக்கிறார் என்றும் கூறுவது சரியல்ல. ஆத்மா, அதாவது இறைவன், நித்தியமானது, மாற்றமில்லாதது என்று கூறிவிட்டு அவருடைய உடலான பிரபஞ்சம் மாற்றத்திற்குட்பட்டது என்று கூறுவது திருப்திகரமாக இல்லை. இறைவனே உபாதான காரணம்.
பிரபஞ்சத்திற்கு காரணம் என்று கூறுவதன் அர்த்தம் யாது? விளைவை ஏற்படுத்திய காரணம் இன்னொரு வகையில் விளைவே காரணமாகின்றது. அது காரணத்திலிருந்து தனிப்பட்டு இருக்க முடியாது. நாம் காணும் ஒவ்வொரு விளைவும் காரணம் இன்னும் ஒரு உருவம் எடுத்ததே. பிரபஞ்சம்தான் விளைவு, இறைவன் அதன் காரணம் என்று கூறுவதெல்லாம் இறைவனின் இன்னும் ஒரு உருவம் பிரபஞ்சம் என்ற உண்மையை அழுத்தமாக கூறுகின்றன. உடலானது வரையறுக்கப்பட்டது, சூஷ்மமானது என்றும் அது ஒருவரை காரணத்திற்கு, அதாவது இறைவனிடம் வழிகாட்டிச் செல்கிறது. இறைவனிடமிருந்து வந்து அது பரிணமித்து உருவமெடுத்தது என்று தர்க்கம் செய்தால் அத்வைதிகள் இறைவனே பிரபஞ்சத்தில் உருவத்தை எடுத்துக்கொண்டார் என பதிலளிப்பர். இந்த பல்வேறு பொருட்கள், உயிரினங்கள் எல்லாம் உண்மையாக இறைவனா என சந்தேகம் எழலாம். ஆம், அதுவே உண்மை. புலன்களால் அறியப்பட்டு அறிந்து உணரப்படும் எல்லாமே இறைவன்தான். அவரை தவிர வேறெதுவும் இல்லை. நமது உடல்கள், மனங்கள், புத்திகள், அறிவுணர்வு எல்லாம் இறைவன்தான். இப்போது இன்னும் ஒரு சந்தேகம் எழலாம். தனிப்பட்ட பல உயிரினங்களாக ஏன் இறைவன் ஆக வேண்டும்? ஏன் அவர் அத்தனை ஜீவாத்மாக்களாக இருக்க வேண்டும்? ஓர் உருவமான இறைவன் அவ்வாறு பல உருவங்களாக தோன்றுவாரா? இது எவ்வாறு நிகழ்ந்தது? இறைவன் தன்னை பிரபஞ்சமாக மாற்றிக்கொண்டாரெனின் அவரின் மாற்றத்திற்குட்பட்டவராகின்றார். இயற்கையில் உள்ள மாற்றமடையும் எல்லாமே பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவையே. இறைவன் மாற்றத்திற்கு உட்பட்டவர் என்றாகிவிட்டால் அவரும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர் என்றுதானே அர்த்தம். அவர் மாற்றத்திற்குட்பட்டு முடிவில் போய்விட்டாரா? இதையும் கருத்தில் கொள்ளுங்கள். இதை தவிர இன்னொன்றையும் யோசிக்க வேண்டும். இறைவனின் எவ்வளவு பகுதி பிரபஞ்சமாயிற்று? அத்வைதிகள் கூறுகின்றனர், எவ்வளவு பகுதி என்று நீங்கள் யூகித்துக் கொண்டாலும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் என்று ஒன்று நிஜமாக இல்லை. அது ஒரு மாயையே. அது இருப்பதில்லை, இருந்ததும் இல்லை, இருக்கப் போவதும் இல்லை. பிரபஞ்சத்தின் சிருஷ்டி, பிரபஞ்சம் அழிவது, இந்த கோடானு கோடி உயிரினங்கள் வருவது போவது எல்லாமே ஒரு கனவுதான். தனிப்பட்ட ஜீவாத்மா அல்லது பிரிந்த ஆத்மா என்று ஒன்றுமில்லை. எவ்வாறு தான் கோடானு கோடி ஜீவாத்மாக்கள் இருக்க முடியும்? ஒரே ஒரு பிரிக்க முடியாத பூர்ணமான நிறைவுதான் உண்டு. ஒரே ஒரு சூரியன் கோடி கோடி தடாகங்களில், ஏரிகளில், நீர்த்துளிகளில் பிரதிபலித்து கோடி கோடி சூரியன்களாக தெரிவது போல் மனங்களின் மேல் அது ஒளி வீசியதால் ஏற்படும் அந்த ஒன்றின் பிரதிபிம்பங்களே ஜீவாத்மாக்கள். அத்வைத சிந்தனையாளர் மூலம் தெளிவாக பாரதிய சிந்தனை அழுத்தமாக கூறுவது இதுவே. இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியாதவர் மாயையின் பிடியில் சிக்கி உள்ளனர் என்று கூறலாம். கனவுகள் கூட உண்மையை ஆதாரமாக கொண்டிருத்தல் வேண்டும். ஆதார உண்மை இல்லாது அதை சார்ந்த வண்ணம் அல்லது உண்மை இருக்க முடியாது. ஆதார பொருளில்லாது பின்னர் வரும் பொருட்கள் ஏற்பட முடியாது. அந்த ஆதாரம் கடவுள் அல்லது ஈஸ்வரன். அவர் பூரணர். அவர்தான் மனம், உடல், ஆத்மா. கனவு எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம்தான் நீங்களும். உண்மையை பார்க்கக்கூடிய கண்ணிற்கு பிரபஞ்சம் என்பது இந்த பல பல பெயர்கள், உருவங்கள் அல்ல. அது சச்சு சித்து ஆனந்தமே, அதாவது இருப்பு, விழிப்புணர்வு, ஆனந்தம். உங்கள் கனவை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு வெளியே ஏதோ ஒரு இடத்திலிருந்து உற்பத்தியாவதில்லை. அந்த உருவங்கள், செயல்கள் எல்லாம் உங்களுக்கு வெளியில் ஒரு இடத்தில் சென்று மறைவதில்லை. அவை உங்களிடமிருந்து உங்களிடமே மறைகின்றன. கனவு காணும்போது காணும் நடப்புகள், மனிதர்கள் எல்லாம் உண்மை என எண்ணுகிறீர்கள். விழித்திருக்கும் போது உணர்வது போலவே துக்கம், மகிழ்ச்சி, பயம், பரிதவிப்பு, இன்பம் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றீர்கள். அந்த நேரம் அது எல்லாம் மாயை என தள்ளிவிடுவதில்லை. இறைவனின் கனவே பிரபஞ்சம். அது அவரிடமிருந்து அவரிடமே மறைகின்றது. அது அவரது மனதினால் செய்யப்பட்டது. இந்த வாழ்வுகளும் திரும்ப திரும்ப வருவதும் மாயையின் கற்பனை பின்னல்களே, உண்மையற்ற கற்பனைகளே, உண்மையற்ற தோற்றங்களே.
நீங்கள் நிறைவுள்ளவர், நீங்கள் இறைவன், இறைவன் உங்களுக்குள் உள்ளார். இந்த உயரிய ஞானத்தை அனுபவித்தவர் அந்த ஒருவருடன் இங்கே இப்போதே ஐக்கியமாகிவிடலாம்.